நம்ம இன்றைக்கி மரவள்ளி கிழங்க வச்சு போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு தோலை சீச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மரவள்ளி கிழங்குல 1 கப்பு கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலா பொருட்களை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அது சூடானதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க போண்டாவை சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா 2 சைடும் ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் கலர் ஆனோன்னே எடுத்துருங்க. நமக்கு இப்போ ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான மரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கிழங்கு கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.